உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் வாய்க்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் வாய்க்கலை. ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கணும் வைங்களாம், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி இருக்கிறாங்க? நான் கேட்டலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் வாய்க்கலை. ஏதோ 100ல் 1 2 வாய்க்குது, மற்ற 99% வாய்க்கவே இல்லை அப்படின்னு அநேகர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கும். வேலை வாய்ப்பு காரியமாக இருக்கலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், எதிர்கால காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், கற்பத்தின் கனி காரியமாக இருக்கலாம், சொந்த வீடு வாங்குகிற கெட்டுற காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் வேதவசனம் சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நாம் செய்கிறது வாய்க்கலை, ஏன்? ஆனால் வசனம் சொல்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு செய்கிற காரியம் வாய்க்கலைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? எதை செஞ்சும் ஒன்றும் ஒப்பேறலை, எதை செஞ்சும் ஒன்றும் தேரலை, மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, எதை செய்தும் ஒன்றும் வாய்க்கலன்னு சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு கூட வாழ்க்கையில் நொந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் தருகிறார். செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதவசனம் சொல்கிறது. வேதவசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. யார் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்னா அந்த வசனம் அழகா சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் பர்டிகுலராக ஒரு பேரை போட்டிருந்தா அந்த நபர் செய்தது மட்டும் வாய்க்கும்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். ஆனால் வசனம் அப்படி போடலை. சங்கீதக்காரன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்போது அவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன்னா எவன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா எவன் என்பதற்கு முந்தின வசனத்தில் அழகாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யார்? எவன் செய்வது வாய்க்கும்? 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். முதல் காரியம். 2 காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் யார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன். 2வது, அவன் யார்? அந்த பிரியமாயிருந்து அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அவன் செய்வது தான் வாய்க்கும். இன்றைக்கு அநேகர் வேதத்தை ஒரு கண்டிப்பின் பேரில் நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். டெய்லி ஒன்று வாசிக்கணுமே, கடமைக்கு வாசிக்கிறது. அது இல்லை, வீட்டில் சத்தம் போடுவாங்க, நீ வாசித்தாதான் உனக்கு அது இதுன்னு சொல்லி வீட்டில் பெற்றவர் சொல்லுவாங்க, சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிர்பந்தத்தின் பேரில் வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியம்னா ஆசை. எப்போ இந்த வேதத்தை வாசிக்கணும், எப்போ டைம் கிடைக்கும், எப்போ இந்த வேதத்தை வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாட்டம் இருந்தால் நீங்கள் செய்கிறது வாய்க்கும். 2வது, அந்த பிரியத்தோடு கூட, அந்த நாட்டத்தோடு கூட, அந்த விருப்பத்தோடு கூட இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மகனாக மகளாக இருந்தால் அவன் செய்வது வாய்க்கும். அவன்தான் அவன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் வாய்க்கலை அப்படின்னு சொல்கிற தேவ பிள்ளையே, எதை செஞ்சும் உருப்படலை, எதை வச்சாலும் ஒன்றும் தேரலை அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வேதத்தின் மேலே பிரியமாக இருந்திருக்கிறீர்களா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்திருக்கிறீங்களா? அப்படி இருந்திருப்பீர்களே ஆனால்
நீங்கள் செய்கிறது ஒன்றும் வாய்க்காமல் போயிருக்காது. எனக்கு அருமையான தேவஜனமே, பல முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் என்ன முயற்சி பண்றானோ முதல் முயற்சியிலே வாய்க்கும்படி செய்வார். நல்ல எக்ஸாம்பிள் தாவீது. யுத்த களத்துக்கு போய் கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது, கோலியாத்துக்கு எதிராக போகும்போது 5 கல் வச்சிருந்தான். 4 கல்லையும் போட்டு பார்த்துட்டு 5வது கல் கோலியாத்து நெத்தியில படல. முதற்கல், ஒரே கல் செய்த காரியம் வாய்த்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, தாவீது கர்த்தரை தேடுகிற மகனாக இருந்தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் ஆண்டவரை துதிக்கிற மகனாக இருந்தான். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறானே. ஆனால் அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ள உறவு, ரிலேஷன்ஷிப் இரவு பகல் எப்பொழுதும் இருந்தது. அதனால தான் அவன் முதற்கல்லிலே அவன் கோலியாத்தை வீழ்த்திட முடிந்தது. அவன் செய்த காரியம் வாய்த்தது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறோமா? வேத வசனத்தை வாசித்து அதில் தியானமாய் இருக்கிறோமா? இருந்தால் நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் இருக்கிறவங்களுடைய அர்ப்பணிங்க, அது வாய்க்கலை, இது வாய்க்கலை, அது நடக்கலை, இது நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதத்தில் பிரியமாயிருந்து இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மகனாக மகளாக நீங்கள் மாறுங்கள். அக்கா 24 மணி நேரம் வேதத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலையில் வாசிக்கிறீங்களா, அந்த வாசிக்கிற அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருங்க. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் என்ன செய்யட்டும், அப்படியே திரும்ப அப்படி ரிங்காரம் அடித்து கொண்டு இருக்கணும். இந்த ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை, ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பகலில் வேலைக்கு போகும் பொழுது, டிராவலில் இருக்கும் பொழுது, சும்மா இருக்கிற நேரத்திலாம் உங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அசை போடுங்கள். அதுதான் தியானம். திரும்ப 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 அந்த வார்த்தையை உங்கள் நாவினால் உச்சரித்து கொண்டிருங்கள். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். அதுதான் தியானம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மகனாக மகளாக நீங்கள் மாறினா நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கவலைப்படாதங்க. வாய்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, அதை தியானம் பண்ண எல்லாவற்றையும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. இப்பொழுது கூட தகப்பனே, யார் 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 தகப்பனே என் வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்க்கலையே, என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறதே, என் வருமானமே கேள்விக்குறியாக இருக்கிறது, என் தொழில் காரியம் கேள்விக்குறியாக இருக்கிறதே என்று சொல்லி நிர்பந்தமான சூழ்நிலையில் வேதனையோடு கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு யார் யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, வேதத்தில் பிரியமாயிருந்து வேதத்தில் தியானமாயிருக்கிற பிள்ளைகளாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை நீங்க வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, ப்ரமோஷன் காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, அப்பா சம்பள உயர்வு காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா, திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, கற்பத்தின் கனி காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தின் காரியங்கள் வாய்க்கட்டும், தொழில் காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே, பொருளாதார காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா, வீடு கட்டணும் நினைக்கிற காரியம் வாய்க்கட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் சுகம் வாய்க்கட்டும் ஐயா, செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க. போக்கில் வரத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி செய்ய போகிறார். ஒரே காரியம், வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க செய்கிற காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். God bless you.